பார்க்க போகிறோன்னா, ஆடு வளர்ப்பில் 2 மடங்கு லாபத்தை விட 3 மடங்கு லாபம் ஆக்குவது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம நேற்று பேசிக்காக சில விஷயங்கள் பார்த்தோம். ஆனால் இந்த வீடியோவில் சாதாரண ஃபார்மர்லேருந்து எப்படி ஒரு ஸ்மார்ட் ஃபார்மராக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்படி செலவை குறைக்கலாம், எப்படி வெயிட்டை அதிகரிக்கலாம், அதே மாதிரி எப்படி மார்க்கெட்டில் அதிக விலைக்கு விற்கலாம். இந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டா 2 மடங்கு லாபம் கிடையாது, 3 மடங்கு லாபம் கூட பாசிபிள் தான். ஃபஸ்ட்டு லாபம் வரணும்னா ரேண்டமாக வளர்க்கக்கூடாது, பிளான் பண்ணி வளர்க்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா பேஜ் சிஸ்டம் யூஸ் பண்ணுங்கள். ஒரே வயது ஆடுகள், ஒரே மாதிரி வளர்ச்சி, ஒரே நேரத்தில் விற்பனை. அதாவது இப்போ ஒரு குட்டி இருக்குன்னா நம்ம 5 மாதம் 6 மாதத்தில் அதை விற்போம். அந்த மாதிரி ஒரு 10 குட்டி ரேண்டமாக சூஸ் பண்ணி நம்ம இந்த பேஜுக்கு அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சாலும் அடுத்த பேஜ் அடுத்து வரும். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா தீவனம் கொடுக்கறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நோய் கட்டுப்பாடு பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரே நேரத்தில் நம்ம ஒரு 10 ஆடு 20 ஆடு விற்கிறதுக்கு அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணணும். நம்ம ஒரு நோட்டில் எழுதி வைக்கணும், இவ்வளோ வரவு வந்திருக்கு, இவ்வளோ செலவு வந்திருக்கு, இவ்வளோ லாபம், இந்த மாதம் இவ்வளோ தீவன செலவு, மருத்துவ செலவு, இதெல்லாம் எழுதி வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. அதோட எடை, சாப்பாடு, மருந்து இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதில்ல, ஜஸ்ட்டு நீங்கள் டைம் பாஸ்க்கு தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது ஆடுகளோட எடை அதிகரிக்கிற ஒரு சீக்ரெட்டான ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். வெயிட் வேகமாக அதிகரிக்க என்ன செய்யணும்னா, காலையில் பசும்புல், இந்த அகத்திக்குலை, இந்த புல், நேப்பியர் புல், இதெல்லாம் சொல்லுவோம்ல அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியம், அதாவது பசுந்தீவனம் காலையில் கொடுக்கறது நல்லது. மதியம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை ஃபுட், அதாவது இந்த உலர் தீவனம் சொல்லுவாங்கள்ல, அதை கொடுக்கலாம். உலர் தீவனம் கொடுக்கறது நல்லது. வெயில் காலத்தில் உலர் தீவனத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஒரு கான்சன்ட்ரேட் மிக்ஸு, அதாவது கனிம கலமை சொல்லுவாங்கள்ல அது. அதாவது இந்த எல்லா மிக்ஸும் சேர்ந்து நான் ஏற்கனவே இவ்வளோலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். 1 கிலோவுக்கு எவ்வளோ தயார் பண்ணுறது அப்படி சொல்லிட்டுலாம் வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ரோட்டீன் அதிகமாக இருந்தால் வெயிட்டு, அந்த ஆடுகளோட எடை வேகமாக அதிகரிக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மல்டி விட்டமின் டானிக்குன்னு இருக்குது. இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சாதாரண க்ரோத்தில் 8 கிராம் 8 கிராம் இல்லை 80 கிராம் ஒரு நாளைக்கு கொடுக்கலாம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா 120 150 கிராம் ஒரு நாளைக்கு அதிகரிக்க உதவும். 6 மாதத்தில் என்ன டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். ஏன்னா எங்கள் ஆடுகளுக்கு இந்த டானிக்லாம் கொடுக்குறோம். அதே மாதிரி லிவர் டானிக், ஏற்கனவே லிவர் டானிக்லாம் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன், எப்படி கொடுக்கணும், எந்த நேரத்தில் கொடுக்கணும்லாம் போட்டிருப்பேன். லிவர் டானிக்கும் நீங்கள் கொடுங்க. அடுத்து செலவை குறைக்கும் ஒரு ட்ரிக்ஸ் தான். அதாவது லாபம் அதிகமாக வரணும்னா நம்மளோட இன்கம் மட்டும் இல்லை, அந்த செலவு பண்ணுறதையும் கொஞ்சம் குறைக்கணும். இதில் டிப்ஸ் என்னென்னா, உங்கள் நிலத்தில் புல் வளர்க்குறங்க, கிச்சன் வேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி சில பேர் வெளியில் தீவனம் வாங்கி கொடுக்குறீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். அதாவது நம்ம வெளியே வாங்கி கொடுக்குற இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் உங்கள் நிலத்தில் போடுற அந்த புல், இந்த அகத்திக்குலை இதெல்லாம் கொடுங்க. அதே மாதிரி வீட்டில் அந்த மீதி இருக்க அந்த காய்கறி இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் கொடுங்க. அதே மாதிரி நம்ம லோக்கலாக என்னென்ன தீவனம் இது பண்ண முடியுமோ, இப்போ மேய்ச்சலுக்கு போனால் நமக்கு ரொம்ப செலவு கம்மி. ஏன்னா அங்கேயே எல்லா தீவனமும் மேய்ஞ்சிட்டு வந்துடுறதுனால ரொம்ப செலவு கம்மி. அதெல்லாம் ட்ரை பண்ணோம்னா உங்களுக்கு லாபம் அதிகமாக வரும். அதே மாதிரி செலவு ரொம்ப கம்மியாகும். இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். இதில் என்னென்னா, 1 ரூபா சேவ் பண்ணால் 1 ரூபா நம்ம அதாவது சேமித்த மாதிரி, ஓகேங்களா. அடுத்து ஒரு ஸ்மார்ட் ஃபார்மர் எப்படி அதிக லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னா, ஃப்ரீடிங்கில் தான். ஒரு பெண்ணாடு வருஷத்துக்கு 2 முறை குட்டி போடுதுன்னா
ஒரு தடவை வந்து 2 to 3 வரைக்கும் குட்டி போடும். எங்கள் ஆடுகள் பார்த்திங்கன்னா 2லேருந்து 4 குட்டிகள் வரைக்கும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 கிராஸ் வந்து யூஸ் பண்ணால் குட்டியோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம அதனால் அதிகமாக இருக்கனால அந்த சந்தை விலையும் அதிகமாக இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு திட்டமிடுங்க. ஒரு பெஸ்ட்டு, அதாவது நல்ல ஒரு ஆரோக்கியமான கிடாயாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஃபீடிங் விடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த வீக்கான ஆடுகள்லாம் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் வயசான ஆடுகள், இதெல்லாம் வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. இதில் ரிசல்ட் என்னென்னா சேம் ஃபார்ம் தான், ஆனால் நம்மளோட அந்த இன்கம் வந்து ரெட்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இங்கே தான் என்னென்னா அதிகம் பேர் தவறு பண்ணுறாங்க. எதுலன்னா சந்தைப்படுத்துறதில்ல, வியாபாரிக்கிட்ட விற்கிறாங்க. அவங்ககிட்ட விற்கிறதுனால என்ன நம்மளுக்கு யூஸ் என்ன? ஒரு யூஸும் கிடையாது. நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு தனியாக நமக்கு அமௌண்ட்டு நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்து தான் வாங்குவாங்க. டைரெக்டாக நம்ம சேல் பண்ணலாம். இதெல்லாம் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போடலாம், இல்லாட்டா நம்ம ஊர் பக்கத்தில் இருக்க சந்தைக்கு வந்து போய் விற்கலாம். அதே மாதிரி ஏதாவது பண்ணையில் போய் இது பண்ணி கூட அவங்ககிட்ட வந்து விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய இப்போ சோஷியல் மீடியாலாம் வந்துடுச்சு. யூடியூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. எதுலனாலும் நீங்கள் போஸ்ட்டு போட்டு கூட நிறைய பேர் சம்பாதிச்சிட்ருக்காங்க. நீங்களும் வந்து அந்த இதை வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த திருவிழா நேரம், பக்ரீத் நேரம் இப்போல்லாம் விற்றா உங்களுக்கு வந்து அதிக லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆரோக்கியமான லுக் இருந்தால் தான் கண்டிப்பாக விலை வந்து டபுள் ஆகும். ஆரோக்கியமான ஆடாக இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒரு ஆடு 8,000லேருந்து 12,000 வரைக்கும் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன அளவுலேருந்து பெரிய லெவலுக்கு போகணும்னா 10 ஆடு ஃபஸ்ட்டு 25 ஆடாக வந்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் 25 ஆடை 50 ஆடாக வந்து நீங்கள் ஆக்கணும். எப்படின்னா நம்ம ப்ராஃபிட்டை, அதாவது நம்மளுக்கு வர லாபத்தை வரதை வந்து நம்ம மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த ஷெட்டை வந்து அடுத்து நிறைய ஆடுகள் வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் பெரிய ஷெட்டாக போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எடுத்த உடனே வந்து பெரிய ஷெட்டாக போடுறது இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. உங்களோட லாபத்தை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஷெட்டு போடுங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்தடுத்து ஆடுகள் வாங்குங்க. அதில் உங்களுக்கு வந்து நல்ல அனுபவம்லாம் நிறையா கிடைக்கும். அதே மாதிரி லோன்லாம் தராங்க. இப்போ கவர்மெண்ட்லேருந்தே லோன்லாம் தராங்க. ஆடு வளர்க்குறதுக்கு, மாடு வளர்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே லோன் தராங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து லோன் வந்து எடுத்து கூட நீங்கள் வளர்க்கலாம். சில பேர் இந்த ஸ்மார்ட் ஃபார்மர்ஸ்லாம் என்ன செய்வாங்கன்னா லோன் கூட எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சே அவங்க வந்து வளர்ப்பாங்க. ஆடு வளர்ப்பு வந்து ஒரு சாதாரண வேலை கிடையாது. இது வந்து ஒரு ஸ்மார்ட் பிஸ்னஸ்ன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக பிளான் இருக்கணும், ஃபீடிங் இருக்கணும், அந்த மார்க்கெட் அந்த சந்தைப்படுத்துதல் வந்து இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இந்த மூணுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 6 மாதத்தில் ரெட்டிப்பு லாபம் என்னங்க, 3 மடங்கு லாபம் கூட நம்ம வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.